ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ரிமிகாஸ் டைரி. ஸோ இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான மெக்சிகன் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். என்னென்னா சிக்பீஸ் டேக்கோ. ஸோ இது வந்து நம்ம வீட்டிலேயே ரொம்ப ஈஸியாக செய்யலாம். ஸோ அந்த ரெசிபி தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கிற நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த ரெசிபிக்கு நம்ம வந்து சிக்பீஸை வந்து ஊற வைக்கணும். ஓவர் நைட் சோக் பண்ணி ஊற வைக்கணும் வாட்டரில். ஸோ நான் இன்றைக்கி வந்து ஒரு 1/2 கப் அளவுக்கு வெள்ளை கொண்டக்கடலை எடுத்துக்கிட்டேன் சிக்பீஸ். ஸோ அதை வந்து ஒரு 1/2 கப் வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு நான் ஊற வச்சுக்கிட்டேன். ஸோ இப்போ வந்து நம்ம ஒரு மிக்சிங் பவுலில் வந்து ஒரு 1 கப் அளவுக்கு வீட் ஃப்ளார் ஆட் பண்ணிக்கோங்க. அதில் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கர்டு, 1/4 டீஸ்பூன் ஆஃப் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் 1/4 டீஸ்பூன் ஆஃப் பேக்கிங் சோடா, பேக்கிங் பவுடர் எதுவாக இருந்தாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் ஒரு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா தேவையான அளவு வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு ஒரு சாஃப்ட் டஃப் வந்து நம்ம வந்து செய்யணும். ஸோ நல்லா சாஃப்டாக நீங்கள் வந்து அதை நல்லா மேக் பண்ணிக்கோங்க. ஸோ நல்லா மேக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு அதில் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு நம்ம ஒரு பேப்பர் டவலோ இல்லை ஒரு காட்டன் கிளாத்தோ வச்சு கவர் பண்ணி ஒரு 30 மினிட்ஸ் அதை டிஸ்டர்ப் பண்ணாமல் அப்படியே விட்டுருங்க. ஸோ இப்போ வந்து நம்ம ஓவர் நைட் நம்ம சோக் பண்ணி வச்சுக்க சிக்பீஸ் இருக்கு இல்லையா, அதை எடுத்து நம்ம குக் பண்ணணும். குக்கர்லேயே வந்து ஒரு 1 கப் அளவுக்கு வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 1 விசிலுக்கு நம்ம குக் பண்ணாலே நல்லா சாஃப்டாக வந்துடும். ஏன்னா நம்ம ஆல்ரெடி ஓவர் நைட் வந்து ஊற வச்சுருக்கிறனால நல்லா நமக்கு சாஃப்டாக கிடச்சிரும். ஸோ அதை வந்து கொஞ்சம் பார்ஷியலாக வந்து நம்ம வந்து மேஷ் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம வந்து அதை ஃபில்லிங்கில் வைக்கிறப்போ நமக்கு அது கரெக்டாக இருக்கும். அதனால நம்ம வந்து கொஞ்சம் மேஷ் பண்ணி எடுத்துக்கிட்டோன்னா கரெக்டாக இருக்கும். ஸோ அதில் வந்து நான் வந்து ஒரு 1 சாப்டு ஆனியன் ஆட் பண்ணியிருக்கிறேன். 1 சாப்டு டொமேட்டோ, சின்ன சின்னதாக கட் பண்ண ஆனியன் டொமேட்டோ ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் கொஞ்சம் வந்து கொரியாண்டர் லீவ்ஸ், மல்லி இலை ஆட் பண்ணிக்கோங்க சாப் பண்ணது. அதுக்கப்புறம் அதில் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சால்ட், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் பவுடர், இது எல்லாமே நம்ம வந்து ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ இது வந்து நமக்கு வந்து அந்த ஸ்டஃபிங்க்கு உள்ளே வைக்கிறதுக்காண்டி தான் இந்த மிக்ஸ்சர் நம்ம வந்து செய்கிறோம். ஸோ இதில் வந்து நம்ம வந்து சில்லி சாஸும் ஆட் பண்ணோன்னா நமக்கு இன்னும் நல்லாயிருக்கும். நீங்கள் சில்லி சாஸ் வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா லெமன் ஜூஸ் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சில்லி சாஸ் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டோன்னா நமக்கு அந்த ஃபில்லிங் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம டஃப் வச்சுருக்கோம் இல்லையா, அது 30 மினிட்ஸ் கழிச்சிட்டு அதை எடுத்துகிட்டு அதை நல்லா ரோல் பண்ணணும். ரொம்ப லீனாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது. ஒரு மீடியம் திக்னஸ்க்கு நம்ம வந்து ரோல் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம ப்ராப்பராக ஒரு ரவுண்டாக இருக்கிற மாதிரி வந்து கொஞ்சம் ரோல் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு ஷார்ப்பான ஏதாச்சும் பவுல், எட்ஜ் இருக்கிற மாதிரி பவுல் ஏதாச்சும் எடுத்து மோல்ட் பண்ணி கரெக்டாக எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். ஸோ அதுக்கப்புறம் வந்து ஃபோக் ஸ்பூன் எல்லோரும் வச்சுருப்போம். ஸோ அதை வச்சு சின்ன சின்ன ஓட்டை வந்து நீங்கள் போட்டு விட்டிங்கன்னா நம்ம வந்து ரோஸ்ட் பண்ணுறப்போ அந்த பூரி மாதிரி வந்து வராது. அதுக்காண்டி நம்ம வந்து ஃபுல்லாக ஹோல்ஸ் வந்து பியர்ஸ் பண்ணிக்கணும். பண்ணிவிட்டு இப்போ நம்ம வந்து ஆயில் பேனை வந்து ப்ரீ ஹீட் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு நம்ம வந்து ஒரு இதை ஆட் பண்ணி நம்ம வந்து ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அது ஓரளவுக்கு அது குக்காக ஆரம்பித்தோடனே நம்ம வந்து 2 வந்து ஃபோல்ட் பண்ணி விட்டுறணும். ஸோ ஃபோல்ட் பண்ணி விட்டோன்னா நமக்கு அந்த டேக்கோ மாதிரி நமக்கு வந்து கிடச்சிரும். ஸோ அந்த மாதிரி எல்லா டஃப்பையும் நம்ம வந்து ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கணும். ஸோ எடுத்துகிட்டு இப்போ வந்து நம்ம ஸ்டஃபிங் உள்ளே வந்து ஆட் பண்ணிடலாம். ஸோ ஃபஸ்ட் ஸ்டஃபிங் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃப்ரெஷ் கர்டு ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மிக்ஸ்சர், எந்த மிக்ஸ்சர்னாலும் நீங்கள் வந்து மேலே வந்து ஆட் பண்ணிவிட்டு சாப்பிட்டோன்னா செமையாக இருக்கும், நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கும். இந்த ரெசிபி வந்து நீங்கள் செஞ்சோன்னே சாப்பிட்ருங்க. நீங்கள் லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி அந்த மாதிரிலாம் கொண்டு போயிட்டிங்கன்னா அது வந்து ஒரு மாதிரி அந்த கர்டோடு சேர்ந்து அந்த கிறிஸ்பினஸ் போயிடும். ஸோ அதனால் நீங்கள் அப்படியே ஃப்ரெஷ்ஷாக செஞ்சு ஒரு ஸ்நாக்ஸோ இல்லை பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு கூட நீங்கள் சாப்பிட்லாம், டின்னருக்கும் நம்ம வந்து சாப்பிட்லாம். ஸோ செஞ்சோன்னே அப்படியே ஃப்ரெஷ்ஷாக சாப்பிட்ற மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ பாருங்கள், சூப்பராக நம்மளோட கிறிஸ்பி டேக்கோ வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ கண்டிப்பாக உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பாருங்கள். கிட்ஸுக்கெல்லாம் ரொம்பவே ஃபேவரேட்டாக இருக்கும். ஸோ அதோட டாப் வியூ பார்க்குறப்பவே பாருங்கள், நமக்கு ரொம்ப அப்படியே சாப்பிடலாம் போல் இருக்குது. ஸோ அந்த அளவுக்கு இந்த ரெசிபி ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். ரொம்ப ஈஸியாகவும் நீங்கள் டக்குன்னு செஞ்சிடலாம்.
ஸ்நாக்ஸ் மாதிரி கூட நீங்கள் வந்து கிட்ஸ்க்கு செஞ்சு கொடுக்கலாம். பாருங்கள், செம்ம கிறிஸ்பியாக இருக்கும். ஸோ நான் சொன்ன மெத்தட் எல்லாமே அப்படியே ஃபாலோ பண்ணி செஞ்சிங்கன்னா உங்களுக்கு கரெக்டான ஒரு கன்சிஸ்டன்ஸ்க்கு கிடச்சிடும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை ஃப்ரெண்ட்ஸ்.